நமோ ஹிமாலயா. எப்போ நீங்கள் வெளியில் பார்க்குறத விட்டுட்டு உள்ளே பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள எங்கேயோ உள்ள இல்லை, யாருக்குள்ளேயோ இல்லை, உங்களுக்குள்ள வித்தின் யோர் செல்ஃப் எப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி ஃபஸ்ட்டு கிடைக்கும். இன்றைக்கி எதுக்கு நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ரிலேஷன்ஷிப் தேடுறோம், குழந்தைங்களா இருக்கட்டும், வெட்டிங், அப்பா அம்மா, எனிதிங் யூ டேக் இன் திஸ் வேர்ல்ட் எல்லாமே எதுக்கு? என் ஃபேமிலி நிம்மதியாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், இதானே? இது நீங்கள் வெளியிலேயே தேடிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக அது வெளியில் இல்லை, இட்ஸ் வித்தின் யூ. ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் நாம் போட போகிறோம். இன்பிட்வீன் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி உள்ளே பார்க்குறது? எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது வெளியில். நான் பில் பே பண்ணணும், லோன், இஎம்ஐ, கேர்ள் ஃப்ரெண்ட் மீட்டிங், பாய் ஃப்ரெண்ட் மீட்டிங், வெளியில் போகணும். இந்த 2 கண்ணு வழியாக எதை நீங்கள் பார்த்தாலும் அது ஃபுல்லாக மாயை தான். எடுத்த உடனே மாயன்னு சொன்னால் இது யாராலும் அக்செப்ட் பண்ணவே முடியாது, அது புரியுது. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. வாட் எவர் ஒர்க் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. எது? இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு உள்ள வந்து ஒன்று இருக்குது, உங்களுக்குள்ள ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பர்த்டே இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் பிறந்ததே என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, நான் பிறந்ததே நான் ஒரு பெரிய பொலிட்டீஷியன், என்ன ஒரு ப்ரொஃபஷன், டாக்டர், இன்ஜினியர், மியூசிஷியன், ஏதோ நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நான் தான் ஹீரோ ஆஃப் த ஃபேமிலி, ஹீரோயின் ஆஃப் த ஃபேமிலி, ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலி, எல்லாம் ஓகே. இதெல்லாம் கொடுத்தது யார்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு உள்ளதாக இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்குறது, நிறையா பேர் சொல்கிறது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், இதெல்லாம் தேவை தான். இனிஷியலி கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்ம போக முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குன்றத ஃபஸ்ட்டு அதை அக்செப்டாவது பண்ணுங்க. அது இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த ஊனக்கண்கள் மூலயமா ஒரு ரியாலிட்டி தெரியுது பாருங்கள். உங்கள் முன்னாடி ஒரு பஸ் போகலாம், இல்லை பொண்ணுங்க போகலாம், பசங்க போகலாம், ஃபேமிலி, கார் எல்லாமே போகிறது. அது இருக்கிறதுனால தான். நீங்கள் அதை பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு இந்த ரியாலிட்டி கொடுக்குற பிரச்சனையவே நோக்கி பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவார்ட்லாம் இங்கே யாரும் உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. 2 தலைமுறைக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரோ கஷ்டப்பட்டு வயல் வேலை செஞ்சாங்க, யாரோ கஷ்டப்பட்டு வைத்தியம் பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. டு யூ நோ தேர் நேம்? நோபடி நோஸ். அதே தான் உங்களுக்கும். இந்த உலக வாழ்க்கையில் இருங்க, பரவாயில்ல, 3Dயில் இருங்க, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுவே வந்து பர்மனெண்ட், இதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னா அது கண்டிப்பாக கொடுக்காது. அது உங்களோட லைஃபோட பிரச்சனைகளை நீங்களே லிஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்பயே உங்களுக்கு லைஃப் நல்லா தானே இருந்திருக்கணும். வை நாட்? உங்களுக்குள்ள நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, புருவ மத்தியில் எப்போ நீங்கள் உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்துறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு உண்மை என்னன்னே தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்காம மற்றவங்களுக்கும் கருணையில் இருங்க, தானம் பண்ணுங்க. உங்களோட கார்மிக் பாயிண்ட்ஸ், தார்மிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னே தெரியாது. மூட்டையில் என்ன கொண்டு வந்தோன்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் யார் பார்க்குறது? இது எப்படி இருக்குன்னா, புதுசாக ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சோன்னே பழைய கம்பெனியை வந்து அப்படியே விட்டுறது. அந்த மாதிரி தான் இந்த ஊனக்கண்கள் உடனே வந்து அழகாக காட்டினோன்னே மற்ற கண்ணெல்லாம் நீங்கள் மறந்துட்டு இந்த ரியாலிட்டிக்குள்ளே அப்படியே சிக்கிட்டுருக்கீங்க. இதில் எப்படியே போனீங்கன்னா வந்து பிறந்து சாக வேண்டியது தான். அதனால் இது தேவையில்லை. ரொம்ப ஆழமாக உள்ளே போகாமல் மேலோட்டமாக சொல்கிறேன்.
இந்த 2 கண் வழியாக பார்க்குறத இந்த பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யும், நல்லா இருக்கவும் செய்யும், ரெண்டுமே இருக்கும், டியூவாலிட்டி. அதனால் புருவ மத்தியில் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, கீப் யோர் கான்ஷியஸ் ஹியர். ஐ திங்க் தேர்ட் ஐ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தயவு செஞ்சு உங்கள் கவனத்தை வைங்க. ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். ரொம்ப பரபரன்னு போயிட்டுருக்க லைஃப்பில் இந்த மெசேஜ் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். நமோ ஹிமாலயா.